ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீனல்ஸ் விசிட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டேஸ்டி சிக்கன் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாங்க. அப்போது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் மசாலா கறி ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசாலாலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோங்க. கூடவே 6 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதில் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதையும் இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மசாலா ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ பார்த்திங்களா, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி தெரியுது. இன்னும் நம்ம மசாலாவை சுண்ட வைக்கும் போது இது நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்களா, நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சிக்கன் மசாலா கிரேவி. ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்மளோட டேஸ்டி சிக்கன் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நீனல்ஸ் விசிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.